ரைட். நாங்கள் இப்போ இது கொக்குவில் குளம் என்ன? கொக்குவில் குளம் என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு வீட்டில் வந்து மிகவும் கஷ்டமான ஆக்கள். அவங்களோட வீட்டை கொஞ்சம் காட்டுறோம். ஐயா இருக்கிறீங்களா? வாங்க, அப்படி வாங்க. மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் எல்லாம் தண்ணி உள்ளுக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் வரும். அப்போ உள்ளுக்கு நாங்கள் எடுக்கல. அது இந்த எல்லாம் ஓட்டையாக இருக்குது. இதெல்லாம் ஓட்டையாக இருக்குது. அந்த முகத்தையும் காட்டணும் பண்ணுறதுக்காக நான் எடுக்கிறேன். இதுதான் அவங்களோட வீடு. முழுமையாக பாருங்கள். சரி, அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்நேர அன்பு வணக்கம். நான் உங்களின் தோழன். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான காணொலிக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் வாகரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொக்குவில் குளம் என்கிற ஒரு இடத்துல, அந்த இடத்துல தான் ஒரு குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கிறேன். காணொலிக்கு போக முதல் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பெல் சிம்பிளையும் தட்டுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை தட்டினா தான் நாங்கள் போடுகிற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இல்லை என்றுனா காலம் தாழ்த்தி தான் வரும். அதே நேரத்தில் காணொலியை பார்த்து விட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் தெரிவிங்க. ஏதோ நாங்கள் கதைக்கிறதுல பிழையும் இருக்கலாம், சரியும் இருக்கலாம், நன்மை இருக்கலாம், தீமை இருக்கலாம். ஆகவே அன்பான உள்ளங்கள் நீங்கள் இந்த காணொலியை பார்த்து விட்டு வெறுமனே பார்த்து விட்டு போகாமல் உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் தெரிவிங்க. நீங்கள் அந்த கருத்துக்களை தெரிவித்தா தான் நாங்கள் மேலும் வளர்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே உங்களுடைய அன்பான கருத்துக்களை தெரிவிங்க. இப்பொழுது நாங்கள் ஒரு காணொலியை பார்க்க இருக்கிறோம். என்னன்னு சொன்னால், இது வாகரை பிரதேசத்தில் இருக்கிற கொக்குவில் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கிறேன். அந்த குடும்பத்தில் நிலைமைகள் எப்படி இருக்குது என்றதை நீங்களே எங்களோட காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகளே அவங்கள்ட்ட கேட்குறேன். அவர்கள் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. வணக்கம். வணக்கம். சரி, உங்களோட பேர் என்ன? நாகமணி கருவல். ஐயாவோட பேர் என்னென்றால் நாகமணி கருவல். அவர் கொக்குவில் அங்கே பார்த்து வைக்கம்மா. நீங்கள் என்ன பார்த்துக்காதீங்க, அப்புறம் இது சொல்லக்கூடாது, அங்கே பார்த்து சொல்லுங்க. சரியா? நாகமணி கருவல் அவர் பேர். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 70 வயது. 70 வயசுல என்ன முதல்ல எங்கே இருந்த நீங்கள்? இங்கே இருந்தீங்க இல்லை? முன்ன இருந்த மாடியோடையிலேருந்து சுலாமி வந்து. நீங்கள் என்ன பார்த்துக்காதீங்க. சுலாமி வந்தது. சுலாமி வந்ததுலேருந்து நாங்கள் அங்கே இங்கே ஓடி திரிஞ்சு கொட்டி அடித்து தந்து அப்படி கிடந்து நாங்கள் வந்து திருப்பி இந்த கோக்கில் 2ஆம் கட்ட கிராமத்துக்கு வந்து அமைச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னால், இவங்க முதல் மாவடியோடன்ற கிராமத்தில் இருந்துருக்காங்க. இப்போ சுனாமிக்கு பிறகு இவங்களை இங்கே கொண்டு வந்து கொக்குவில் குளத்தில் குடியேற்றினா பிறகு இப்போ அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இங்கே தான் வசித்து வாரீங்க. உங்களுக்கு என்ன தொழில் செய்யல? அப்போ நீங்கள் தொழில் செய்ய நாங்கள் வலை கட்டி மீன் பிடிச்சி இப்படி தந்து எங்கே வலை கட்டுறது? இந்த ஆற்றுல பஞ்சகனி ஆற்று இங்கே வருதா? வருது மரங்குளம் கேணிக்குளம் இருந்து இன்றைக்கு வருது. அதெல்லாம் வலை கட்டி ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு அதுவும் இல்லாமலும்
இப்படி கிடந்தால் கண்ணும் தெரியாது 2 பேருக்கும் கஷ்டம். உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு அந்த தலை குறுகுறு இல்ல பேர் என்ன? விமலாதேவி. விமலாதேவி. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 60 வயது. அவ ஐயாவுக்கு வந்து 70 வயது, அம்மாவுக்கு வந்து 60 வயது. என்னன்னு சொன்னா இப்ப 2 பேரும் தான் இந்த வீட்டுல இருக்காங்க. இது பிள்ளை பேத்தியா? இது மகள். இது அவ அங்க போயிருக்காவோ அம்மாக்காரி பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறா. அவ கொஞ்சம் சின்ன குளப்படி காட்டுறாவோ. அவக்கு பாப்போம் நம்ம இருந்தா கொடுப்போம். அது சின்ன சின்ன இந்தாங்க சின்ன குளப்படி போடாம இருக்கணுமா? சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு என்ன கண் என்ன பிரச்சனை? கண் அது பிறப்பாச்சு. பிறப்புல இருந்தே தெரியல, பார்வை இல்லை. இந்த ஒரு கண் பார்வை அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பார்வை இந்த பைக்கு போக பார்வை குறைஞ்சி போய். இப்போ அப்படி என்ன சொன்னா இப்போ நீங்க இவ்வளோ காலம் அதை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டலையா? காட்டல. ஏன்? அது எங்களுக்கு என்ன இதை செய்யணும் எங்களுக்கு விளம்பரம் தெரியாதான் அதை காட்டல். காட்டல். சரி. அப்போ இப்போ ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோ இப்போ உழைப்பீங்க நீங்கள்? ஒரு நாளைக்கு 200 தான் 300 தான் 100 தான் இப்போ தாங்கிற உழைப்பு. இப்போ 200 300 உழைச்சி இப்போ சாமான் விற்கிற விலைக்கு காணாது. இல்லை எல்லாம். பிள்ளைகள் எத்தனை உங்களுக்கு? பிள்ளைகள் எனக்கு 5 பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்க? கட்டிட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் பார்க்குற இல்லையா? அது அவ்வளோ குடும்பக்கார பிள்ளைகள் அது எல்லாம் கோரிக்கை வேலாது. எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை? 2 ஆம்பளையும் கொட்டை. 2 ஆம்பளையும் 3 பொம்பளை பிள்ளை எல்லாம் கட்டிட்டாங்க. அதுகள் இனி கல்யாணம் கட்டிட்டு போனா அவங்களோட குடும்பத்தை தான் பார்க்கணும். பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இப்ப சாமான் விற்கிற விலை வாசிக்கு அவங்களோட குடும்பத்தை பார்க்கறதா இப்ப என்ன பெற்ற தாய் தகப்பனை பார்க்கணும் என்ற ஒரு கடமை இருக்குது. இப்ப நாங்க வீட்டடியில ஒரு மதுரங்கனி குளத்துல மதுரங்குளம் அங்க ஒரு காணொலி எடுத்துனாங்க. அவங்களோட அப்பாவை அந்த மகன் தான் பாக்குறாரு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அவருக்கு 2 காலும் இல்லை. அது உதாரணம். இருந்தாலும் அது எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்காது தானே? சரி. அப்ப இதுகள் இப்ப உங்களுக்கு வயல்கள் அப்படி தோட்டங்கள் அப்படி ஒன்றும் இல்லை? தோட்டங்கள் இல்லை. இதுகளுக்குள்ள ஒன்றும் பயிர்கள் செய்யலையா? செய்யலையா? தண்ணி வளங்கள் இல்லை. தண்ணி பிரச்சனை. தண்ணி பிரச்சனை. மழை பெஞ்சா இல்லாட்டி தண்ணி இல்லை. குடி தண்ணி கூட கிடையாது. அப்ப குடி தண்ணி இல்லாட்டி எங்க இருந்து உங்களுக்கு குடி தண்ணி கிடைக்கிறது? இப்ப கச்சான் வந்தா இந்த குடி தண்ணி இல்லை. இப்ப கிணறு ஒன்றும் இல்லை. இங்க கிணறு மூடப்பட்டுட்டாரு. கட்டி தந்த கிணறு அது மூடப்பட்டு அது இப்ப மூடப்பட்டது பிறகு இப்ப நாங்க சேர்த்து அப்படியே மூடப்பட்டது. அப்படியே சரி. அப்ப கிணறு கட்டி தந்தாலும் அதுல தண்ணி இருந்ததா? முதல்ல இருந்து மூடப்பட்டு அப்படியே மூடப்பட்டு அது இப்ப இப்படி காணா கிடக்கிறதுக்குள்ள யாரும் போய் கொள்ள மாட்டாங்களா? வேணாண்டா பொதுக்கிணறு. இப்ப பொதுக்கிணறு இப்ப 4-5-10 குடும்பங்களுக்கு சேர்த்து ஒரு கிணறு கட்டி கொடுத்துருக்குது. ஆனா அந்த கிணறு இடிஞ்சு விழுந்துட்டு பிள்ளையில விடக்கூடாது. கிணறு இடிஞ்சு விழுந்தது. இருந்தாலும் இங்க வந்து பிரதேச சபையால் தண்ணீர் இது வந்து அதாவது வறட்சியான காலத்துல இங்க தண்ணியும் இல்லை. பிரதேச சபை தான் பவுசர்ல கொண்டு வந்து இங்க தண்ணியும் கொடுக்கறது. அதுக்கு காசா இல்ல அவங்களோட கணக்காலே தண்ணி இல்ல. சில இடங்கள்ல தண்ணி அந்த ஒரு குடத்துக்கு அல்லது லீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறவங்க தண்ணி உங்களுக்கு ஃப்ரீ. உங்களுக்கு பிரதேச சபை ஒரு நல்ல இந்த வாகரை பிரதேச சபை ஒரு நல்ல காரியம். இந்த கிராமத்துல இந்த கொக்குவில் கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு தண்ணி இலவசமாக வழங்கி வராங்க. அப்ப உங்களோட இங்க பயிர் செய்யலாது. மழை பெஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு. அப்ப மழை காலத்துல உங்களுக்கு ஏதாவது இதுல பயிர்கள் செய்யலாம்?
மழை காலத்தில் செஞ்சால் இது அவ்வளோ ஓடி வெள்ளம் வரைய போறையா வெள்ளம் செய்யலாது பள்ளம் தானே இது ஓட பள்ளம் தானே சுடலண்டா செய்யலாம் 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 இதுக்கு அந்த ஒரு 15 சென்ட் ஏழாயா இந்த பாருங்க இது அவ்வளோ தண்ணி சாண்டு போகிறோம் தண்ணி தண்ணி இப்ப இந்த வீட்டுல என்ன இருக்கிறீங்க நீங்க எல்லாத்தையும் அந்த செடி செடி அந்த மட்டைக்குள்ள செடி செடி வச்சுக்க அந்த அது இவங்களோட அங்கே பேரப்புள்ளு பேரப்புள்ள எல்லாரும் அதுக்குள்ள சுருடுத்து படுக்க மழை வேண்டாம் அழும்பி இருட்டுப்பட்ட படுக்கையில நுழம்பு அதுக்கு அந்த இது கட்டிக்கிறோம் பெரிய பெரிய நுழம்பு ஏழு நுழம்பு பாம்புகளும் வரும் இதுல என்னண்டு கிடக்குதான் என்ன இல்லாம வேலை அப்புறம் அதுக்காக கிடக்கத்தான் போகணும் இருக்கத்தான் போகணும் இருக்க மட்டுமே போறதுதான். சரி நாங்க இப்ப இது எல்லாம் இப்ப நான் கதைக்கல நீங்க தான் உங்களோட பிரச்சனையை கதைக்கிறோம் அப்படியே அதுவும் உதவி செய்தாங்கன்னா பாப்போம் செய்தாருன்னு சொல்லலாது இதை பாக்குறவங்க யாராவது செய்து உதவியா இருக்கும் கொட்டிடாவது ஏற்பாடு செஞ்சு தந்தா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்து வாழலாம் இருக்கு. இப்ப ஒன்றரை நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நாங்க இன்னும் சாப்பிடல. ஏன் சமைக்கலையா? சமைக்கல. மதியம் சமைக்கல? இல்ல. ஏன்? மலை கட்டுறதுக்கு போனேன் கண்டறியாது இப்ப வந்து கிடந்து இந்த புள்ளைய போட்டு மோச்ச கழுவி போட்டு செஞ்சுதான் செஞ்சேன். இப்ப மீன் பிடிக்க போனீங்க? போனேன். தண்ணியில வைத்து மீன் பிடிக்கிறது வலை கட்டிட்டு வந்தீங்கன்னு தண்ணியில எடுக்கவும் இல்லை வலி கண்ணாவளம் ரெண்டு கண்ணா அப்படியே அது புறாண்டா கொஞ்சம் கொஞ்சம் இந்த சரி உங்களோட ஆடியன்ஸ் தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணவர். ஃபோன் பண்ணி சொன்னார் இப்போ எங்களோட கிராமத்தில் நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குது, மற்றது பள்ளிக்கு போயிடாத பிள்ளை எல்லாம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இப்போ அவர்கிட்ட சொன்னேன் இப்படி நான் வாரன் ஒரு நாளைக்கு வருவேன் சொன்னான். திடீரெண்டமாய் தான் நான் வெடிக்கிட்டு வந்து சரி அது கடவுள் செய்த புண்ணியம் தான். சரி பரவாயில்ல. அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை தம்பி, அவர் தான் எனக்கு உதவி. உங்களுக்கு அவர் உதவி, அவருக்கு நீங்க உதவி. இப்படிதான் இருக்கு ஒரு குடும்பத்துல நான் மட்டும் தான் அம்மா அப்பாவும் இல்லை. நீங்க சொந்த இடவங்க தானே? இல்லை சரி அப்போ இப்போ மதியம் சாப்பிடல? சாப்பிடல. இதுல தந்தவங்க அரிசி பச்சை அரிசி தந்தவங்க அது மட்டும் தான் கிடக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படி இந்த கைட்டப்படுறோம். பனிச்சங்கனி ஆத்துல இருந்து வார தண்ணியில தான் இப்ப அலம் அளத்துல மீன் பல கட்டுற அதுல முதலா இறங்கி பெரும் தண்ணிக்கு இறங்கல முதல்ல என்ன பாஞ்சி தானே வலை கட்டுறோம்? பாஞ்சி கட்டுறோம். தோணி தோணி வளம் இல்லை, உண்டு ஒரு வளம் உண்டு, ஒரு வளம் உண்டு. இவ்வளவு காலம் அப்படி செஞ்சு எனக்கு சோறு தந்தவர் இந்த கொஞ்ச காலம் வச்சு இப்ப கண் தெரியாம மற்ற கண் தெரிஞ்சு இந்த கண் தெரிஞ்சு இப்ப ரெண்டும் அப்படி ஆகி இப்ப போக பயமாதிக்கு முதல்ல தண்ணிக்கு இறங்க முதல்ல அடிக்குது, மாட்டுகள் எல்லாம் பிடிக்குது, அவன் கைக்காங்க கைட்டமாக தான் இருக்கு, எல்லா இதுலையும் கைட்டமாக தான் இருக்கு. சரி என்ன செய்யல இப்ப நிறைய உங்கள மாயில்ல நிறைய நம்ம மண்டலம் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் நிறைய கஷ்டப்பட்டார்கள் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டது எல்லா இடத்தையும் இருக்கு. நாங்களும் என்னன்னு சொன்னா இப்ப இப்படித்தான் கஷ்டப்பட்ட ஆக்களை இனங்கண்டு அவங்களுக்கு எங்களால் இயன்ற இப்ப எங்களுக்கு இன்னும் வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட புலம்பெயர் தமிழர்களோ அல்லது இங்க நம்ம நாட்டிலே இருக்கிற வசதியாக்களோ இதுக்கு எந்த விதமான உதவியும் செய்யல. எங்கள்கிட்ட இருக்கிற எங்கட வருமானத்தில இருந்துதான் நாங்க சின்ன சின்ன உதவிகளை இந்த குடும்பங்களை சந்திச்சு படிக்கிற பிள்ளைகளை சந்திச்சு கொடுத்துட்டு வரோம். அப்ப எனக்கு நிறைய பேர் போன் பண்ணி சொன்னாங்க, நீங்க இப்படி செய்யறத
ஒரு காணொலியா எடுத்து எடுத்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு இப்படி செய்யுங்க. சரி அப்ப செய்றீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நீங்க உதவி செய்யலாம். செய்யலாம். நான் ஏற்கனவே இப்படி ஒன்றும் செய்யாம தான் சில உதவியை செய்து கொண்டிருந்தேன். இப்ப நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இப்படி செய்யுங்க, நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நாங்களும் சப்போர்ட் தாரோம். அப்ப நீங்க இப்படி செய்வீங்கன்னா கொஞ்சம் படி தேசங்கள் இருக்கிற ஆக்கள் மற்றது கொஞ்சம் வசதியான ஆக்கள் எதுவும் ஹெல்ப்புகள் பண்ணுவாங்க. நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டுகள் பண்றோம்னு கொஞ்சம் நம்மளோட முக்கியமான ஆக்கள் அப்படி சொன்னபடியா நான் இப்போ இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு இப்படி செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அதனால இப்போ எங்கள்கிட்டையும் நீங்கள் கூடுதலா இப்படி தானே இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது தான் இப்போ கொண்டு தருவோம். பார்க்குற எங்களுடைய அன்பு நேயர்கள் தான் அன்புள்ளங்கள் தான் இதுல பார்த்துட்டு ஒரு மனமிறங்கி ஏதாவது உதவிகள் செய்யணும். அவங்க விரும்பி இப்படி மக்களுக்கு நான் உதவி செய்யணும் அவங்க விரும்பி செஞ்சாங்கன்னா பெரிய உதவிதான், நன்மையா இருக்கு. அப்ப நான் இப்ப வந்ததோட உங்களோட இதைத்தான் பார்த்தேன். நான் எதை அடுப்பை பார்த்தா அப்ப சமைக்கல. நீங்க நாங்க சமைச்சு சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா அடுப்பு இந்த காலையில கூட எரியல போல இருக்கு. காலையில தண்ணி வச்சு அவ்வளவுதான் சாப்பாடு சமைக்கையும் இல்லை. பசியோட இருக்கிறீங்க. பசியோட இருக்கேன். என்ன வேலையா அப்புறம் உள்ளத்துக்கு இருந்தா தான் சாப்பிடலாம், செய்யலாம். இருந்தா தானே அகப்பையில வரும். இல்லாட்டி எப்படி வீட்டுக்குள்ள இருந்தா வச்சுட்டு சமைக்கலான்னு சொல்லி திருப்பமா பசிக்க இருக்கமா. இப்ப எப்படி வலையை எடுக்க போறீங்க? சொல்லி விட்டு அடுத்து கொண்டு தர மாட்டாங்க. அப்படிதான் இப்ப செய்யணும். கண் துப்புற பாரு இல்ல கண்ண கதைக்கும் கூட பார்த்தேன். கொஞ்சம் படுத்தா தெரியுமா இல்லை தண்ணி இருட்டாவே. சரி, இப்ப நாங்க ஒரு காணொலி எடுத்திருக்கிறோம். உங்களோட கஷ்டங்களை சொல்லி இருக்கிறீங்க நீங்க இப்படித்தான் சொல்லி. ஏன்னா நிறைய நேரம் காணொலியும் போடலாது. இப்ப நாங்க இப்பதான் வளர்ந்து ஆரம்பிச்சு வாரோம். அதனால நம்ம நிறைய நேரங்கள் போடையும் குறிப்பிட்ட டைம் தான் நம்ம போடலாம். அப்ப உங்களோட கஷ்டங்களை நீங்க அங்க கமராவுல இதை பார்த்து கொண்டிருக்கிற காணொலியை பார்த்து கொண்டிருப்பாங்க. கதைக்கிறத பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பார்க்குற வசதியான ஆட்கள் இருக்கிறாங்க. நம்மளோட புலம்பெயர் தேசத்துல புலம்பெயர் நாடுகள் எல்லாம் நிறைய இருந்து உதவி செய்யறாங்க இப்படி கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க அவங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு வீடு சாப்பாடு. தம்பி எனக்கு செஞ்சு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், அதான் செஞ்சு தாங்கப்பா. அம்மா என்ன சொல்றான்னு சொன்னா, அன்புள்ளங்களுக்கு தங்களோட வீட்டை நான் இப்ப காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓலையால இருந்து அது தனி ஒழுக்கு. மழை பெஞ்சா ஃபுல்லா தண்ணி. நான் ஓட்டையெல்லாம் இருக்கு, ஓட்டையெல்லாம் காட்டியிருக்கிறேன். சொப்பின் பேக்கை வச்சு அடைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த ஒழுகுற இடங்களுக்கு. அப்ப அன்புள்ளம் படைச்ச நீங்க உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு யாராவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, முதலாவது அவங்களுக்கு சொல்றாங்கன்னா, அம்மா சொல்றாவு ஒரு தகர கொட்டிலாவது அடிச்சு நாங்க நிம்மதியா நித்திர கொள்றதுக்கு ஒரு உதவி செஞ்சுதாங்கன்னு தான் அம்மா கேட்கிறாவு. அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னா அந்த உதவியை செய்து கொடுக்குமாறு உங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். வேற என்னம்மா இப்ப உங்களுக்கு வீடு ஒன்று இப்ப பார்த்து கொண்டிருக்கிறாக்கிட்ட நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சரி, இப்ப இனி உங்களுக்கு வேற இப்ப கண்டறியான்னு சொல்றீங்க. சாப்பாட்டுக்கு அவருக்கும் ஒரு அங்கஞ்ச ஓடிக்கடி உழைக்கல அளவுக்கு இருக்கப்பா. இப்ப எங்களுக்கு அண்டைக்கு அண்டாடி சாப்பிடுற அளவு என்னன்னு சொல்லி யோசனையில் எங்களுக்கு கவலையில இருக்கிறோம். அதே இது என்ன அவர் மனசில் எப்படி இருக்கோம், இப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்கும் ஒன்றுக்கும் இல்லைன்னு திரிக்கிறேன். இப்ப நாளைக்கு இன்றைக்கு கொண்டு போனது இன்றைக்கு தான் இது அரசாங்க லீவ் ஆகும்னு சொன்னேன். முக்கியமான ஒரு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க இந்த தூக்க இடத்துக்கு இல்லை,
ஒரு ஒழுக்குக்கு சட்டி வச்சு ஒரு இது பானை எனக்கு வச்சு கஷ்டப்படுறேன் அதுக்குள்ள நான். இருக்கிறாங்க. மழை பெஞ்சா இரவையில படுக்கையிலான்ற அளவுக்கு இருக்கிறேன். இப்படி இருக்கிறோம் நாங்க. இப்போ என்ன உங்களுக்கு அப்படியே இப்போ என்ன சொன்னால் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்து தந்தா உங்களால் வச்சு அதை மேம்படுத்தி கொஞ்சம் உங்களோட சாப்பாட்டு செலவு இப்போ ஏதாவது ஒன்று செய்து தந்தா ஒரு தொழில் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தா ஓ ஏற்படுத்தி தந்தா நீங்கள் அதை வச்சு கொண்டு உங்களுக்கு அண்டை கண்டாடு 2 பேரும் தானே இரண்டு இருந்தா நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்க பிள்ளைய பாருங்க ஆறு. அப்போ அதை நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் தானே ஓ சாப்பிடலாம். அப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி எங்களுக்கு இது என்னடா ஒரு ஆடு வளர்ப்பு இப்படி இருந்தால் கொஞ்சம் கோழி என்னாலும் சரி யாருன்னாலும் என்னடா சரி அதெல்லாம் வச்சு நாங்கள் என்னடா செஞ்சு இதுக்குள்ள வேலையை பார்த்துட்டு ஒரு 10 முட்டை கோழியோ 20 முட்டை கோழி கோழியோ ஒரு இல்லாட்டி ஒரு 2-3 ஆட்டேண்டான வேண்டி வேண்டி தந்தா தந்தா கொஞ்சம் பெரிய ஆடு மேய்க்கக்கூடிய இடம் இருக்குதானே என்ன உதவி இருக்கு. இந்த இதில் ஆடு மேய்க்கலாம் பெரிய உதவியாக இருக்கு. நாயில் பிடிக்காத ஆட்டு கூட இந்த மேய்க்கும் கூட நட்டு மேய்க்கிறாங்க. ஓ கூட நட்டு மேய்க்கிறாங்க. என்னம்மா இப்போ ஆடு எடுத்து தந்தாலும் அல்லது கோழியை கோழி வேணாம்ப்பா. கோழி ஆடன்னு சொன்னா நாங்க இப்படியாவது வச்சு நாங்க இந்த கோழிகள் தெரியுது ஆடு ஆக்கிற கோழிகள் மகள்ற கோழிதான். கோழியில் என்ன கீரை புள்ளியை பிடிச்சிருமாக்குமா ஓ முக்கியமா நீங்க கேட்டுருக்கீங்க ஒரு வீடு வீடு. ஒரு தக்காளிய வீடு வீடு கொட்டிலாம் கொட்டிலாவது அடிச்சு தாங்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட இப்ப ஐயாவுக்கு என்னன்னா கண்ணு தெரியாம 60 வயசு ஆயிட்டான். ஒரு தொழிலும் செய்ய இயலாது. இயலாது. அங்க ஓடி வலை கட்டி இப்ப கட்டின வலைய எடுத்து கண் தெரியாம ஆகுது. கண் தெரியாம அவருக்கு கண்ணில பிறந்ததுல இருந்து ஒரு கண் பிரச்சனை. அது இப்ப இது ஒரு கண்லாம் அவர் இவ்வளவு காலமும் இந்த இப்ப எத்தனை வயசு சொன்னீங்க 70 வயசுக்கும் இந்த ஒரு கண் பார்வையில தான் அவர் இருந்திருக்கிறார். இப்ப என்ன சொல்றாருண்டா அந்த கண்ணும் தனக்கு தெரியாம போச்சு. அதனால இந்த ஒரு சின்ன 2 பேருக்குரிய ஒரு வீடு தானே அந்த வீட்டையும் ஒரு தக்காளியை கொட்டிலாவது கட்டி தந்து எங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புக்கு ஒரு 2 அல்லது 3 ஆடும் எடுத்து தந்தீங்கன்னு மேய்ச்சல் தரை எல்லாம் இருக்குது. மேய்ச்சல் தரை எல்லாம் இருக்குது. அதை நாங்கள் செய்து கொஞ்சம் அதுல இருந்து நாங்கள் எங்களோட அண்டைய வீடுகளை பார்த்துட்டு இருப்போம் என்ற மாதிரி ஐயா சொல்றாரு. அம்மா அடியோட சொல்லிட்டாவும் எனக்கு கோழி வேணாம் தம்பி, ஒரு ஆடுண்டான 2 ஆடுண்டான ஆட்டையை வேண்டி தாங்க அம்மா சொல்லியிருக்காவும். அப்போ நான் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதவி தான் செஞ்சுட்டு போகலாம். அப்படி ஒரு உதவி செய்யறாலுமே என்னால் ஒரு குறிப்பிட்ட சின்ன உதவி தான் செய்யலாம். அப்போ நிறைய புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்தும் நம்மட இலங்கைக்குள்ள இருந்தும் வசதியான ஆட்கள் இப்போ உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு அப்படி உதவி செய்ய விரும்புகிறார்கள். இந்த குடும்பத்துக்கு இந்த வீட்டையும் கட்டி கொடுத்து வீட்டை முக்கியமாக அவங்க கேட்கறது வீடு தான். நாங்கள் நிம்மதியாக நித்திர கொள்ளணும். ஆக இந்த வீட்டை கட்டி கொடுக்கையோ அல்லது ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கோ விருப்பமுள்ள நல்ல உள்ளங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. 07552045550. அந்த நம்பரை திரும்பவும் நான் சொல்கிறேன். 07552045550. இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு இவங்களுக்கான உதவிகளை செய்து கொடுத்தா நல்லம் என்று நானும் உங்கள்கிட்ட அன்பாக உங்களிடத்துல கேட்டுக்கொள்றேன். இந்த அம்மாவும் அன்பாக கேட்டுக்கொள்றாவாம் என்று சொல்றாவும் அம்மா. சரி, அப்ப அவங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள் சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? வேற இதை விட வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? கஷ்டத்தை தான் சொல்லுவீங்க. எனக்கு உங்களை தெரியாது. அப்ப நான் வந்து அங்கிருந்து வரக்குள்ளேயே நான் இந்த அடுப்பை தான் பார்த்து வந்தேன். அப்ப பார்த்ததோடய நான் மதிச்சிட்டேன். இப்ப நீங்க இன்றைக்கு நான் நினைச்ச காலமையும் கூட நீங்க அடுப்பு குடிக்காது. பரவாயில்ல. இப்ப தென்னம்பிள்ளை வச்சிருக்கிறீங்க. இந்த தென்னம்பிள்ளைக்கு எல்லாம் மழை பெஞ்சாதான் தண்ணி இல்லாட்டி தண்ணி இல்லை. தண்ணி இல்லை.
தென்னம்பிள்ளை அப்படியே மழை பெய்யாட்டி அப்படியே செத்து போய் ஆகலும் கிட்ட வச்சுட்டீங்களே தென்னம்பிள்ளை. கிட்டாம செய்யாதான் தானே சொல்றாங்க. கிட்டாம இப்போ நடுவில் இருக்கிற பிள்ளையில பிடிங்கி விடு. பிடிங்கி வரையாம பிடிங்க இப்போ பின்னால இஞ்சால சரி. அப்போ ஏதோ எல்லாருமாக எந்த வெளிநாட்டு ஆக்களோ இல்லை இலங்கைக்குள்ள உள்ள மக்களோ எல்லாருமாக சேர்ந்து எங்களுக்கு இந்த சின்ன உதவியை செஞ்சு தரணும். நீங்க இந்த பார்த்து கொண்டிருக்கிற அன்புள்ளங்கள்ட்ட கேட்குறீங்க. சரி, வேற என்ன சொல்ல? மர்மப்பட்ட குடும்பம் நாங்கள் கண் தெரியாது பயிற்சி போன ஆக்கள். அதுக்காக அவங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம், இந்த உதவியை செய்யணும். வணக்கத்தான் கேட்குறோம். சரி, அப்ப நீங்க எல்லாம் கதைக்கிறதெல்லாம் காய்ச்சிட்டீங்க. நீங்க உண்மையா இப்ப நான் உங்களை பற்றி நான் சொல்லலையே, நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க. இப்ப நான் வந்த நான் உங்களுக்கு இப்படி ஒரு காணொலி எடுத்து போடணும் உங்களோட ஆடியன்ஸ் தலைவர் கேட்டதுக்கு நான் வந்திருக்கிறேன். உங்களோட பிரச்சனையில நீங்களே சொல்லி இருக்கிறீங்க, காணொலியா எடுத்திருக்கிறோம். நாங்க இதை காணொலியா போடுவோம். நான் வந்த நான் இப்போ வந்த நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு தானே போகணுமே. அப்ப நீங்க ஒரு வந்திருக்கிறாங்க, நான் ஒரு உதவி செய்வாங்கன்னு இல்லாண்டு வந்தனா அதையும் விட நாங்க ஏதாவது ஒரு உதவி செய்து போனாதான் அது எங்களுக்கும் திருப்தி. அப்ப நான் இப்ப உங்களுக்கு நான் எந்த உதவி வேற யாரும் எனக்கு இந்த உதவி அனுப்பல. எந்த வருமானத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்து போவேன். மேற்கொண்டு இந்த பார்த்து கொண்டு எங்கள் அன்பான உள்ளங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் சொன்னா அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கு. செய்யுன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இப்படி பருமப்பட்ட ஏழைகள் கண் தெரியாதாக்கள் நம்பிக்கை இருக்காத மாதிரி எங்களை செஞ்சு முடிச்சா எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்குமே. ரைட் ரைட். அப்போ சரி, இப்போ நான் வந்த நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று செஞ்சுட்டு போட்டேனே. ஏன்னா கண நேரம் வீடியோ எடுத்துக்கொள்ள மேலாது. ரைட் ரைட். இருந்தாங்க இதில் ஒரு கொஞ்சம் காசு இருக்கு. இதை நீங்கள் வச்சு ஒரு நான் நினைக்கிறேன் நீங்கள் சாப்பிட்றேன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு சாப்பிடலாம். சரியா? மாசத்துக்கோ அல்லது 2 மாசத்துக்கோ சாப்பிடலாம். நீங்க எப்படி செலவழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப அதுல இதுல ஒரு சின்ன நான் தொகை வச்சிருக்கிறேன். அப்ப அதை எடுத்து இப்போதைக்கு நீங்க உங்களோட சாப்பாட்டு செலவு, இப்ப மதியம் சாப்பிடல, இந்த சாப்பாட்டு செலவுகளை நீங்க பார்த்து கொள்ளுங்க. சாப்பாடு இல்லாம எங்களுக்கு இப்ப நீங்க இவ்வளவு ஒரு பெரிய கோடி நன்மை. அப்ப அதை செய்து கொள்ளுங்க. இந்தாங்க. ரைட். சரி சரி, இருங்க. அப்போ நான் இந்த ஒரு சின்ன உதவி உங்களுக்கு செய்திருக்கிறேன். மேற்கொண்டு எங்களுடைய நேயர்கள் உங்களுக்காக ஏதாவது உதவிகள் அனுப்பினா நான் அதை கொண்டு வந்து உங்களுக்கு தரேன். சரி, இப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க திரும்ப? இப்போ நான் இது எந்த இதில் நான் தந்த உதவி கடைசியாக இதை பார்த்து சொல்லுங்கள், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் இந்த பெரிய உதவியை செஞ்சது எங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும், புண்ணியமாக இருக்கும், நன்மை கிடைக்கும். எங்களுக்கு இந்த பவர் நிறைஞ்சமாகி உங்களுக்கும் கூட இது கடவுள் உள்ள குட்டிக்கோ அதுக்கோ கொடுக்குறோம். இதை எங்களுக்கு தந்தது அது ஒரு சந்தோஷமா மக்கள். சரி, அன்பு உள்ளங்கள், இன்றைக்கு இந்த குடும்பத்தை நான் சந்திச்சு ஒரு காணொலி எடுத்திருக்கிறேன். எந்த வருமானத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று செய்திருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கோ அல்லது எவ்வளோ கொஞ்சம் காலத்துக்கோ சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சின்ன உதவி நான் செய்து போகிறேன். அன்புள்ளம் படைச்ச நீங்கள் வெளி தேசங்களிலேயோ அல்லது இலங்கையிலேயோ இருக்கக்கூடிய நீங்கள் இவங்களுக்கு உதவி செய்ய விரும்பினா முக்கியமாக இந்த வீட்டை ஒரு தற்காலிக வீடு என்றாலும் கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு உதவியை செய்யுங்க. மற்றது அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நல்லம் என்று நானும் கருதுகிறேன். அவங்களும் அதை தான் கேட்குறாங்க. அப்போ ஆகவே அன்புள்ளம் படைச்ச நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இதை பார்த்து ஒரு உதவியை செய்து கொடுத்தா பெரும் உதவியாக இருக்கும் என்று நானும் உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் எங்களுடைய காணொலிக்கு இது நான் புதுசாக தான் இந்த சேனலை திறந்திருக்கிறேன். உங்களின் தோழன் யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அந்த பெல் சிம்பிளை தட்டி விடுங்க. அப்படின்றது தான் நாங்கள் போடுகிற ஒவ்வொரு காணொளிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் காலம் தாழ்த்தி தான் இந்த காணொளிகளை பார்க்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் இந்த காணொளியை பார்த்து விட்டு ஏனோ தானோட்டு இருக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ அப்படி நீங்கள் செய்தால் தான் உங்களோட இந்த காணொலியை பார்க்குற உங்களுடைய உள்ளத்தில் ஒரு உதவி செய்ய வேணும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட இல்லாமலுக்கு இருக்கும். ஆகவே நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ அல்லது 5 பேருக்கோ ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியை ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால், சில வேளை நீங்கள் ஷேர் பண்ணுற ஆக்கள்கிட்ட இவங்களுக்கு இந்த உதவியை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வசதி அவங்கள்ட்ட இருக்கலாம். ஆகவே அன்பு நேயர்களாகிய நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் உங்கள்கிட்ட தான் உதவி செய்ய இல்லாட்டியும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணினீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியை ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க அதை பார்த்துட்டு இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற என்னுடைய சிந்தனையிலிருந்து நான் சொல்கிறேன். ஆகவே அன்பு நேயர்களே, அன்பு தமிழ் உறவுகளே, இந்த காணொலியை பார்த்துவிட்டு சும்மா விடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய இந்த காணொலியை குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை ஏதோ பிழையோ சரியோ அல்லது நல்லதோ கெட்டதோ ஏதோ உங்களுடைய எண்ணத்தில் தோன்ற கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. நீங்கள் கருத்து மூலம் தெரிவித்தா தான் நாங்கள் மேற்கொண்டு வளர்கிறதுக்கு ஒரு ஆரம்ப படியாக இருக்கும் என்று உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நான் அன்பாக கேட்கிறது, இப்போ புதுசாக ஆரம்பித்த சேனல் தான் இது. ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவுகளை தரும்படியாக கேட்டுக்கொண்டு இந்த குடும்பத்தின் எல்லா காணொலிகளையும் போட்டுக்கிறேன். இந்த காணொலியை நீங்கள் பார்த்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பீங்க என்று நினைக்கிறேன். எனவே இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.